ஆண்டவரால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தொலைக்காட்சியினர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி கலாத்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இந்த செய்தியுடைய தலைப்பு என்னவென்றால் பூரணத்தை நோக்கி ஓடுவது. இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அன்பானவர்களே, நமக்குள்ள ஒரு மன நிறைவு. ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் பெற்றேன், ஆவின் அபிஷேகத்தை பெற்றேன், போதும் இல்லை அன்பானவர்களே. நீங்களும் நானும் பூரணத்தை நோக்கி ஓடும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவேதான் ஆண்டவர் சொன்னார், என் பிதா பூரண சற்குணராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பூரண சற்குணராயிருங்கள். தேவன் அந்த ஒரு பூரணத்தை விரும்புகிறார். நான் பூரணம் என்று சொல்லும் போது நம்முடைய சுபாவங்களிலே, நம்முடைய வார்த்தைகளிலே, நம்முடைய செய்கைகளிலே, நம்முடைய விசுவாசத்துல ஒவ்வொன்றிலும் மை டீட்ஸ் அண்ட் மை பெர்ஃபார்மன்ஸ், என் செயல்பாடுகளிலே, என்னுடைய ஒவ்வொரு அடிகளிலேயும் அன்பானவர்களை தேவன் அந்த பூரணத்தை எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு திருச்சபைக்கு போகிற, காலகாலமாய் போகிற, பல ஆண்டுகள் போகிற அநேகருக்கு அந்த பூரணத்தை நோக்கி ஓட வேண்டும் என்கிற அந்த எண்ணம் இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், நம்ம எல்லாரும் நிறைவுள்ளவர்கள் அல்ல, குறைவுள்ளவர்கள் தான். ஆனால் அந்த குறைவுள்ளதா இருந்தாலும் அதனை விரும்ப வேண்டும். அதாவது என் வாழ்க்கையில அந்த பூரணத்தை நோக்கி நீங்கள் தொடருங்கள். எவ்வளவு உயரமா இருக்கிறது முக்கியம் அல்ல, எவ்வளவு ஆழமா இருக்கிறீர்கள், எவ்வளவு உயரத்துக்கு எப்போதும் முக்கியம் அல்ல, எந்த திசையை நோக்கி நீங்கள் போகிறீர்கள். உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய சிந்தைகளும் உங்களுடைய ஆசைகளும் அந்த பூரணத்தை நோக்கி. பக்தன் பாடுவது போல, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கெட்டி சேரணுமே. அந்த இன்னும், அதாவது இதுவரை நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை எப்படியா இருக்கலாம், ஆனால் அதை விரும்புங்கள், இன்னும் அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. இன்றைக்கு நீங்களே உங்களுக்கு மார்க் போட வேண்டாம். அந்த ஆண்டவரோடு ஒப்பிட்டு உங்களை உங்களை மதிப்பிட்டுக் கொள்ளுங்கள். உங்களை விட ஒரு தாழ்வான ஒரு இருக்கலாம், குறைவுள்ளவர்கள், அவரை வைத்து நீங்கள் நிறைவுடன் நினைக்க கூடாது. என்னுடைய அந்த டாஸ்க், என்னுடைய முன்னோடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவரே என்னுடைய மாதிரி. அவரை வைத்து பாருங்கள். இத்தனை ஆண்டுகள் நான் வாழ்கிறேனே, ஜெபிக்கிறேனே, திருச்சபைக்கு போகிறேனே, நான் இன்னும் வளர்ந்திருக்கிறேனா? அன்பார்களே, நாம் பிறந்த போது 3 கிலோ இருந்தோம். நீங்களும் நானும் ஒரு மிகப்பட 4 கிலோ இருந்திருப்போம். ஆனா இன்னைக்கு 70, 80. அப்படியெல்லாம் நம்முடைய சரீரம் வளர்ந்திருக்கிறது. 3 கிலோவிலிருந்து 70 கிலோ வரைக்கும் வளர்ந்திருக்கிறது. அப்படியானால் ஒவ்வொரு நாளும் அது வளர்கிறது. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எல்லாவற்றிலும் வளருகிறவர்களாய். அந்த வளர்ச்சியை தேவன் விரும்புகிறார். இந்த நாளினுடைய செய்தி, இதை பல பகுதிகளாக நான் பிரித்து நான் பேசுகிறேன். பாகம் 1, பாகம் 2, பாகம் 3. ஒரு நீண்ட செய்தி. தொடர்ந்து கேளுங்கள். ஊடகத்தில் பார்க்கிறவர்கள், தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்கள், அன்பானவர்களே, இந்த ஒரு பகுதியோடு அல்ல, 2ஆம் 3ஆம் பகுதியை நீங்கள் பார்க்க அன்பா கேட்கிறேன். இதனால் என்னுடைய செய்தி என்னவென்றால், அந்த பூரணத்தை நோக்கி ஓட வேண்டுமானால் திருமறை சொல்லுகிறது, கலாத்தியர் 1:27, அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அன்பானவர்களே, நீங்கள் கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். வாசிக்கிறேன். கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றோர் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள். கிறிஸ்துவை தரித்துக் கொள்வது என்பது என்ன? வாட் இஸ் மீன் wearing Christ? அங்கே ரெண்டு வார்த்தை பயன்படுவது. கிறிஸ்துவுக்குள்ளாக, கிறிஸ்துவை, கிறிஸ்துவுக்குள்ளாக இருப்பது என்றால் என்ன? கிறிஸ்தவனாய் இருப்பது அல்ல. இன்றைக்கு எல்லாரும் கிறிஸ்தவனாய் இருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துக்குள் இருக்கிறோமா? சபைக்குள் இருக்கிறோம். அதாவது கிறிஸ்துக்குள் இருக்கிறோமா? நிறைய பேர் சபையில் இருக்கிறாங்க. They stay there, they sleep, அங்கே தங்கி, அங்கே தூங்கி, எல்லாம் அங்கே. ஆனால் கிறிஸ்துக்குள் இருக்கிறதா என்பது பெரிய கேள்வி. என்னை கேட்டுக்கொள்ள 50 பிள்ளை எல்லாரும் சொல்லுவாங்க, பெற்றோர்கள், என் பையன் சர்வதா இருக்கிறான், என் பையன் பாஸ்டரோட இருக்கிறான், என் பையன் பாஸ்டர் கூடவே போறான். தட்ஸ் குட். ஆனால் அதை விட மேன்மை என்னவென்றால், அந்த அவளை சபைக்குள் இருப்பதை விட கிறிஸ்துவுக்குள் இருப்பது ஆசீர்வாதம். எனவேதான் இந்த வார்த்தை சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள்ளாக உங்கள் பிரயாசங்கள் எல்லாமே இட் ஷுட் பி இன் கிரைஸ்ட். அப்படியே அந்த கிறிஸ்துக்குள்ள இருக்கும்போது நீங்க தெரிய மாட்டீங்க. எப்படி எலும்பும் இந்த ரத்தங்கள் உள்ள இருக்குது, தோல் மூடி இருக்கிறது, அது தெரியல. இந்த எலும்புகள் தெரியல, ரத்தங்கள் தெரியல, ரத்த நாளங்கள் தெரியல. இட் கவர்ஸ்.
அதுபோல உங்கள் வாழ்க்கை கிறிஸ்துக்குள் இருந்தால் உங்களுடைய பெருமை தெரியாது, உங்களுடைய ஆணவம் தெரியாது, உங்களுடைய அகம்பாவம் தெரியாது, ஈகோ தெரியாது. இன்றைக்கு எல்லாருக்குள்ளேயும் நான் இல்லைன்னா ஊழியமே இல்லை, நான் இல்லைன்னா எதுவுமே இல்லை. அப்படி இல்லை அன்பானவர்களே. என்னை போல கோடிக்கணக்கான மக்களை தேவன் இந்த பூமியில வைத்திருக்கிறார். இதற்கு ஒரு சின்ன கதாபாத்திரத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையை சொல்ல, அவருடைய சத்தியத்தை பேச, அவருடைய வசனங்களை உங்களுக்கு விவரித்து காட்ட. நான் ஒரு சின்ன ஒரு கதாபாத்திரம், கோடியில ஒரு சிறு துளி. நினைக்கக்கூடாது நான் தான் இல்லை என்பானுடைய. என்னைக்கு கிறிஸ்துக்குள்ள வரீங்களோ அன்னைக்கு நான் என்ற எண்ணமே இருக்காது. நீ குடும்பங்களை கொண்டிருக்க பிரச்சனை என்றால் விவாகரத்து காரணமே தான் நான் சொல்றத நீ கேட்கணும், நான் சொல்றதான் நீ செய்யணும். அந்த நான் என்ற அந்த எண்ணங்கள் வரும்போதே அங்கே பிரிவினை நாள் வருகிறது. திருச்சபையில பாருங்களேன், அந்த பிரிவின் ஆவிக்கு என்ன காரணம் என்றால், நான் இத்தனை நாடுகள் சபைக்கு போகிறேன், நீண்ட காலம் சபையில நான் ஆராதிக்கிறேன், நான் சீனியர், எனவே பேச்சுக்கிறேன். அப்படி இல்லை. அதனால கிறிஸ்துவுக்குள் அங்கே சீனியர் ஜோன் எல்லாம் கிடையாது. நேற்று வந்தவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள், காலகாலமா இருக்கிறவர்கள் குழந்தைகளை போல இருக்கிறார்கள். அந்த ஜபம் கூட குழந்தை ஜபம். இன்னும் ஒரு சரியான ஜபிக்க தெரியாத மக்கள் சபையில் ஏராளமா இருக்கிறார்கள். ஒரு சாட்சி சொல்ல தெரியவில்லை, தாங்கள் பெற்ற ரட்சிப்பை அடுத்தவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள கூட அவளுக்கு இன்னும் அந்த வெளிப்பாடு வரவில்லை, அதற்கேற்ற வார்த்தைகள் இல்லை. ஒரு சின்ன சாட்சி சொல்லுங்க, 1000 தப்பு. ஒரு சங்கீத படிக்க சொல்லுங்க, அதுல 1000 தவறுகள். அதனுடைய கருத்து என்னவென்றால், மொழி தெரியவில்லை என்ற அர்த்தம் அல்ல, அதில் ஈடுபாடு இல்லை, அதுல ஒரு பழக்க வழக்கம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, அதில் பழகினவர்களுக்கே அது நீதியாகிய பலனை தரும். அந்த பழக்கம் இல்லை என்றால் அது பலனை தராது. அந்த பழக்கம் ஜெபிக்கிற பழக்கம். எனவேதான் யோபு சொல்லுகிறார், நேர் அவரோடு பழகி. அந்த பழக்கம் இல்லை என்றால், திடீர்னு ஒருத்தர் ஜெபிக்க சொன்னா ஜெபிக்க மாட்டார், திடீர்னு ஒருத்தர் பிரசங்கம் பண்ண சொன்னா பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. அந்த பழக்கம் இல்லை. நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தவன் அல்ல, ஆண்டவர் அறியாத ஒரு பிற மார்க்கத்துல பிறந்து விழுந்தேன். 17 வயது வரைக்கும் எனக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே இல்லை, எனக்கும் வேதத்துக்கும் சம்பந்தம் இல்லை. நான் வேதத்தை பார்த்ததே இல்லை, எங்க கிறிஸ்தவ நண்பர்கள் இல்லை, கிறிஸ்தவ தொடர்புகளே இல்லை, கிறிஸ்தவ பள்ளியும் படிக்கவில்லை. நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், கிறிஸ்துவுக்கு வரும்போது எல்லாமே மாறும். எண்ணங்கள் மாறும், சுபாவங்கள் மாறும், ஆசைகள் மாறும், விருப்பங்கள் மாறும், பாதைகள் மாறும், பயணங்களே மாறும். இதனால அதாவது என்னுடைய முதல் குறிப்பு என்னவென்றால், கன்சிடர், நீங்க கிறிஸ்துக்குள் இருக்கிறீங்களா என்பதை சற்று யோசித்து பாருங்கள். அடுத்தவங்க சொல்ல வேண்டாம், நான் கிறிஸ்துக்குள் இருக்கிறேனா இல்லையா என்பது என்னுடைய மனைவி சொல்ல அவசியம் இல்லை, என் கணவன் சொல்ல அவசியம் இல்லை, என் பிள்ளைகள் சொல்ல அவசியம் இல்லை. நீங்களே பாருங்க, ஆம் ஐ இன் கிரைஸ்ட், நான் கிறிஸ்துக்குள் தான் இருக்கிறேன். கிறிஸ்துவனா இருக்கலாம், நீங்கள் போதகர் பிள்ளைகளா இருக்கலாம், போதகரின் மனைவியா இருக்கலாம், போதகருக்கு உறவுகளா இருக்கலாம், போதகரோடு நெருங்கி வாழலாம். ஏன் வீட்டில் வளர்ந்த பிள்ளைகள் ஆண்டவருக்குள் இல்லையே? ஒரு மிகப்பெரிய தேவனுடைய மனிதன் ஏலி. நீங்க எத்தனை ஊழியக்காரருடைய பிள்ளைகள் கூட பாருங்களேன், சபைக்கே வருவதில்லை. அவர் பெரிய ஊழியக்காரர், ஆனா பிள்ளை சபைக்கு வருவதில்லை. ஆனால் சொல்ல வந்த சத்தியம் என்னவென்றால், கன்சிடர் ஆர் யூ இன் கிரைஸ்ட். நீங்க கிறிஸ்தவனா இருக்க நான் கேட்கல, நீங்கள் கிறிஸ்துக்குள் இருக்கிறீங்களா? அப்படி கிறிஸ்துக்குள் இருந்தால் அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொள்வீர்கள். திரும்ப 2 வார்த்தை சொல்ல போகிறேன், கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவை தரித்துக் கொள்வது. இந்த தரித்துக் கொள்வதுதான் பூரணத்தினுடைய ஆரம்பம். திரும்ப சொல்லுகிறேன், வெண்வஸ்திரம் தரிப்பது நல்லது, ஆனால் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுவது அதோட மேலானது. இன்னைக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் நிறைய பேர் போடுறாங்க, நிறைய பேர் பார்க்கிறேன். ஐ நோ வெரி பர்சனலி அண்ட் க்ளோஸ்லி, மிக நெருக்கமாய் பார்த்திருக்கிறேன். அவனோடு கூட நீண்ட காலம் பழகி இருக்கிறேன். என்னோட பிரயாணம் செய்கிறார்கள், என்னோடு பயணிக்கிறார்கள், என்னுடைய ஊழியத்தில் இருக்கிறார்கள். ஆனா வாழ்க்கை சரியில்லை. நான் சொல்ல அது தவறு நான் சொல்ல விரும்பவில்லை, ஆனால் அதையும் செய்யுங்கள். உங்களுடைய பயணம் பூரணத்தை நோக்கி இருக்கட்டும். அதுக்கு சில தியாகங்கள் செய்யணும், சில இழப்புகள் உண்டு, சில ஏமாற்றங்கள் உண்டு. எனவேதான் பவுலடியார் சொல்லுகிறார், நான் அதை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி. அப்படியே அந்த ஆதாயப்படுத்துவதற்கு ஒன்று இழக்க வேண்டும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல நஷ்டம் என்று எண்ணினேன். ஏன் தெரியுமா? ஒன்றை ஆதாயப்படுத்திக் கொள்ள. இன்னைக்கு நாம் எதையுமே இழக்க தயாரா இல்லை. நம்முடைய கௌரவம், நம்முடைய சுயமரியாதை, எதை இழக்க தயாரா இல்லை. அன்பார்களே, இன்னைக்கு அது நாம் கேட்டு வாங்குகிறோம், கௌரவத்தை கேட்டு வாங்குகிறோம்.
இந்த ஊடகங்களோட பாருங்களேன், கூட்டங்களை கூட அவரை ரெவரண்ட் போடணும், டாக்டர்னு போடணும், அவருடைய பட்டண டிகிரி எல்லாம் போடணும், அது அவர் பேர் முதலாவது வர வேண்டும். இது எவ்வளவு வேடிக்கையா இருக்கிறது. அது விரும்புகிறார்கள். என்னை பிஷப் என்று அழையுங்கள், என்னை டாக்டர் என்று அழையுங்கள், என்னை ரெவரண்ட் என்று அழையுங்கள், என்னை மாடரேட் என்று அழையுங்கள். இது எல்லாருக்கும் அந்த அந்த ஈகோ இருக்குது. முதல்ல சொல்லியிருப்பேன், ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அவனோட சின்ன பையன், ஒரு 5 வயது இருக்கும். அவன்கிட்ட சொன்னேன், யோசுவா இந்த ஃபேனை கொஞ்சம் போடு. 5 வயது பையன் தான் அவன். அவன் சொல்றான், என்ன வாடா போடான்னு பேசுறீங்களே, பா தம்பி போ தம்பின்னு பேசுங்கம்மா. அது அவங்களோட தாயாரும் ரசிக்கிறார்கள். அப்படியானால் அது பிறப்பாலே நமக்கு வந்து விட்டது அந்த கௌரவம். ஜீவானந்தம் ஐயா அவர்கள் அடிக்கடி சொல்லுவாரு, கிறிஸ்துக்குள்ள வாழ்வனுக்கு சொர்ணம் இருக்கக்கூடாது. அவரை மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். கிறிஸ்துக்குள் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சொர்ணம் இருக்கக்கூடாது, சூடு சொர்ணம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். நீங்க அதை எதிர்பார்க்கிறோம். மானம், என்னை கௌரவப்படுத்தணும், என் பேரை சொல்லணும். பாருங்க, ஒன்னும் அற்ப காரியங்களுக்கு கூட என் பேரை சொல்லலையே, அது அவசியமே இல்லை. என்னைக்கு நீங்க கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுவீர்களோ அன்னைக்கு நீங்கள் அல்ல, கிறிஸ்து தான். ஒருடன் சொல்வது போல, நான் அல்ல அவரை. அடிக்கடி இந்த வார்த்தையை பயன்படுத்துவார், நாட் ஐ பட் கிரைஸ்ட். இனி நான் அல்ல. அப்படியானால் இதுவரைக்கும் நீங்களாக இருந்தீர்கள். உங்கள் புகழ், உங்கள் படிப்பு, உங்கள் அந்தஸ்து, திரும்ப நான் பார்த்திருக்கிறேன். வாழ்க்கையை உயர்ந்தவர்கள் எவ்வளவு எளிமையா இருக்கிறார் கிறிஸ்துவுக்குள்ளே. எனக்கு தெரிந்த பல உயர் அதிகாரிகள், அவங்க வாழ்க்கையோட வெரி சிம்பிள். அவனுக்குள்ள இருக்கிறவங்க, அவளை பற்றி சக மனிதர் ஊழியர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், கிளீன் மேன். வாழ்க்கை ரொம்ப 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 கிளீனா இருப்பார்னு சொல்லுவாங்க. எவ்வளவு பெரிய சாட்சியான வாழ்க்கை. உலகத்துக்கு பார்த்தா பைத்தியக்காரமா தெரிவார். மிகுந்த உயர்ந்த பதவியில் இருந்தவர் தமிழ்நாடு மின்சார வாரியத்துல. ஆனால் அவருடைய வாழ்க்கை, எளிமை, அவருடைய காரியங்கள் வெரி 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 கிளீன் மேன். அவர் மரித்தும் இன்றைக்கும் பேசப்படுகிறார் இந்த ஊடகத்துல. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் இருப்பது என்பது, கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுதல் தான் கிறிஸ்துவுக்குள் இருப்பது. அடுத்த ஒரு வார்த்தை ரோமர் 8:1. அந்த பூரணத்தை நோக்கி பயணிக்கிறவர்களுக்கு வேதம் சொல்கிறது, அவர்கள் ஆவியின்படி நடக்கிற மக்களாய் மாறுவார்கள். அந்த பூரணத்தை நோக்கி நீங்கள் ஆவியில நடக்கிறவர்களுக்குத்தான் அந்த பூரணத்தை நோக்கி பயணிக்க முடியும். திரும்ப சொல்லுகிறேன், ஆவி, those who are walking the spirit, ஆவியானவர் நடத்தப்பட்டாதான் பூரணத்தை நோக்கி பயணம் செய்ய முடியும். திரும்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஐ எம் ஆல் ரைட், ஐ எம் ஓகே, நான் சரி நீ தவறு. அதுதான் இந்த எல்லா குடும்பங்களும் கூட இருக்குது. நான் சரி நீ தவறு. மனைவி கேளுங்களேன், நான் சரிங்க என் புருஷன் தவறு. கணவனை கேளுங்க, நான் சரி என் மனைவி தவறு. அது பட்டிமன்றம் இல்லை என்பாருடைய அந்த வார்த்தை சொல்கிறது, நீங்கள் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாயிருந்து, அதே கலாத்தியர் 3:28 திரும்ப சொல்ல விரும்புகிறேன், கிறிஸ்துவுக்குள்ளாக. அந்த கிறிஸ்து இயேசு உட்பட்டவர்களாக இருந்தால் you cannot walk in the flesh. மாம்சத்தில் நடக்கவே முடியாது. யார் என்ன சொன்னாலும், ஊர் என்ன சொன்னாலும், பார் என்ன சொன்னாலும், உலகம் என்ன சொன்னாலும் அதை பத்தி சட்டையே பண்ண மாட்டீங்க. யூ டோன்ட் கேர் அபவுட் இட். நீங்க பாருங்க, திடீர்னு கோவம் வருது, பொங்கி எழுதுறாங்க, நல்லா ஜுடிக்கிறாங்க, அடுத்த நிமிஷம் பொங்கி எழுதுறாங்க. அப்படின்னா ஸ்டில் தே ஆர் இன் தி ஃபிளஷ். இன்னும் அவர்கள் மாம்சத்துக்கு இருக்கிறார். நீண்ட ஜபம் தான், நீண்ட ஜபம். வசனத்தை அப்படியே கரைச்சு குடிச்சு தள்ளுவாங்க. நான் என்ன சொல்ல முடியும், அது முக்கிய, அது தேவை. ஆனால் வார்த்தை led by the Spirit of God, தேவனுடைய ஆவியில் நடத்தப்படும் போது அன்பானவர்களே, உங்களுக்கு தெரியுமா, பயம் இல்லை, பயம் இல்லை. அந்த வசனம் போட்டிருக்குது, ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அது என்னைக்கும் நடக்க போறது இல்லை, உங்களுக்கு இல்லை, அது நிச்சயம். யாருக்கு தெரியுமா? those who are in Christ, those who are walking towards the perfection. அந்த பூரணத்தை நோக்கி ஓடும் போது அன்பானவர்களே, எல்லாம் வரலாம். போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், பாடுகள் வரலாம், இருள் வரலாம், தேவைகள் வரலாம், பசி, பஞ்சங்கள் வரலாம், எல்லாம் வரலாம், பத்திரங்கள் வரலாம். அதுதான் வாழ்க்கை. But still your focus will be towards the perfection. நிறைய பேருக்கு அது இருக்குதா இல்லையா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஊழியர்களுக்கு அது இருக்கிறதா இல்லை என்பது ஒரு பெரிய சந்தேகம் தான். அவங்க நினைக்கிறாங்கன்னா அதெல்லாம் தேவையில்லை,
பிரசவம் வரணும், வாழ்க்கை ஓடணும், ஜனங்கள் வரணும், ஏதோ ஒண்ணு ஒரு படங்கள் போல ஏதோ கிருபையிலே வாழ்க்கை ஓடுது. வாழ்க்கை ஓடும், ஆனால் அந்த பூரணத்தை நோக்கி கொஞ்சம் கேளுங்களேன். எதையும் கேட்கிறீங்க, ஆத்துமாக்களை தாரும், ஜனங்களை தாரும், பணத்தை தாரும், வாகனங்களை தாரும், புகழை தாரும், பெருமையை தாரும், என்னை பெருமைப்படுத்தும், மேன்மைப்படுத்தும். சொல்லுங்க ஆண்டவரே, நான் பூரணத்தை நோக்கி ஓட எனக்கு கிருபை தாங்க. அந்த அந்த அதைத்தான் பாடுகிறோம். பூரண வடி உள்ள சீயோனிலே தேவன் பிரகாசிக்கிறார். அந்த பூரண வடி உள்ள சீயோனுக்கு நீங்கள் நானும் போக வேண்டுமானால் கொஞ்சமாகிலும் அந்த ஆசைகள் தேவையில்லையா, விருப்பங்கள் தேவையில்லையா? இன்னைக்கு யாருக்குமே யாருக்கும் கட்டுப்பட விரும்புவதில்லை. விசுவாசிகள் ஊழியக்கார் கட்டுப்பட விரும்பவில்லை. இந்த இயக்கத்திற்குள் ஒரு தலைவருக்கு கட்டுப்பட விரும்புவதில்லை. என்ன பெரிய தலைவர், நானே ஒரு தலைவர். எனக்கு துக்கமான ஒன்று, இன்றைக்கு ஏராளமான இந்த வாரியங்களுக்கு சினாட் அதிலே ஏதோ ஒரு பதவி வகிக்கிறார், தலைவரோ செயலாளரோ ஏதோ ஒரு பதவி. அது ஒரு பெரிய பெருமை. திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் எந்த நிலையிலும் இருங்கள், சினாடில் நீங்க பெரிய இருக்க, நீ சினாடுடைய தலைவராக கூட இருக்க, டசன்ட் மேட்டர். ஆனால் your focus should be towards the perfection, அந்த பூரணத்தை நோக்கி. அது அரசியல்வாதிகளுக்கு வருமா என்ற கேள்வி. ஆனா ஆவிக்குரிய மக்களுக்கு அது தேவை என்பதை ஆவியானவங்களுக்கு நாளிலே பேசுகிறார். focus towards the perfection. இப்படி சொன்னா அவங்களுக்கு புரியும். press on. இந்த கஷ்டம், அதை நான் நோக்கி ஓடும் போது எத்தனை இடர்கள், எத்தனை போராட்டங்கள். இப்படி வாழணும், இப்படி வாழணும், இப்படி வாழணும். அன்னைக்கே சோதனை. இன்னைக்கு உபவாசம் ஜெபிக்கலாம்னு நினைக்கிறோம், அன்னைக்கு தான் நமக்கு விருந்து. நாம எல்லாம் வேற ஒண்ணு தராங்க, நமக்கு பிடித்தமான ஒரு உணவு, நான் விரும்புகிற உணவு, உள்மனம் வாஞ்சித்த உணவை அன்னைக்கு கொண்டு வந்து கொடுத்துடுறாங்க. உபவாசமா என்னுடைய விருப்பமா யோசித்து பாருங்கள். அதுபோல இப்படி வாழ வேண்டும் என்று தீர்மானிக்கிறோம், ஆனா வாழ முடியல. லஞ்சமே வாங்கக்கூடாது, லஞ்சம் வாங்குறோம். இதை செய்யக்கூடாது, அதை செய்கிறோம். இதை பேசக்கூடாது, பேசுகிறோம். இதை பார்க்க கூடாது, பார்க்கிறோம். இதைத்தான் பவுல் சொல்லுகிறார். விரும்புவது அல்ல, விரும்பாதே. ஆனால் அந்த கிறிஸ்துக்குள் வாழும் போது you will be fully covered. முற்றிலும் நீங்கள் மூடி மறைக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்கள் fully protected, பாதுகாக்கப்படுவீர்கள். இரண்டாவது குறிப்பு, என்னுடைய செய்தி என்றால் அந்த கிறிஸ்துவுக்குள் என்ற செய்தி நான் பேசுகிறேன். மூன்றாவது குறிப்பு, நீங்கள் அந்த பூரணத்தை நோக்கி ஓடும் போதே உங்களுக்கு தேவையான இம்மைக்குரிய வறுமைக்குரிய எல்லா நன்மைகளையும் தேவன் தந்துடுவார். உங்க போக்கஸ் மட்டும் தேவனா இருக்கட்டும், உங்க போக்கஸ் மட்டும் கிறிஸ்துவா இருக்கட்டும், உங்க போக்கஸ் மட்டும் இன்னும் வளரணும் இருக்கட்டும். God will supply all your need. வாசிக்கிற கேளுங்கள், எபேசியர் 1 அதிகாரம் 1 வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. அந்த வார்த்தை நீங்க கூட கிறிஸ்து இயேசுவுக்குள், எபேசியர் 1:1, கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்கள் வாழும் போது, திரையில் பாருங்கள், கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்கள் வாழும் போது அடுத்த வார்த்தை என்னவெல்லாம் வருகிறதா? நம்பர் 1, கிறிஸ்துவினால் வாசித்து இருக்கலாம். எபேசியர் 1:2, கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபை, கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானம், கிறிஸ்துவினால. எபேசியர் 1:3, கிறிஸ்துவுக்குள் எல்லாம் கிடைக்குது, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள். அது படிக்கிறேன், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள். அடுத்து ஒரு வார்த்தை வந்திருக்குது, ஆசீர்வதித்திருக்கிறார். எதிர்காலம் அல்ல, நிகழ்காலத்துல ஆசீர்வதித்திருக்கிறார். கொஞ்சம் நல்ல ஆழமா கேட்கணும். சகல ஆசீர்வாதத்தினாலும், அந்த வார்த்தையை நான் கூட்டிட்டு சொல்ல விரும்புகிறேன். சகல அப்படின்னா அந்த ஆசீர்வாதங்களுக்கு காரணமே உங்களுடைய போக்கஸ் தான். பெர்ஃபெக்ஷன். அதை நோக்கி ஓடும்போது திரும்ப திரும்ப நானும் பிரசங்கம் பண்ற, நான் வளர்ந்து விட்டேன்னு சொல்வதற்கு எந்த கடவுளவு கூட அதுல உண்மை இல்லை. ஓடுகிறேன், ஆசையாய் தொடர்கிறேன். சொன்னது போல விருப்பம், வாஞ்சை, அதற்கேற்ற போல என்னை நான் ஆயத்தப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். கிடையாதுதான் கோணலும் மாறுபாடுமான உலகம். ஆனால் குற்றமற்ற மனிதனாய் வாழ பிரயாசப்படுகிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, ஒரு காலத்திலே நீங்கள நானும் நம்மளே குற்றவாளிகளா இருந்தோம். ஒன் வே ஆர் அதர், எதிர் விதத்துல அவன் சன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்து வந்தான்.
கிறிஸ்துவுக்கு முன்பு எனக்கு எந்த தீய பழக்கங்களும் இல்லை. எந்த தீய திரைப்படம் பார்ப்பதை தவிர. ஆனால் மற்ற எந்த விதமான தீய பழக்கங்கள் இல்லை. கெட்ட வார்த்தை கூட என் வாயிலிருந்து வந்ததாக எனக்கு நினைவில் இல்லை. நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், அன்பானவர்களே, ஒரு காலத்துல வித்தியாசமா இருக்கும். ஆனா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை அது வசனம் சொல்லுகிறது 1 Corinthians 6:9. நாம் யாரா இருந்தோம்? வேசி மார்க்கத்தாராய், விக்கிரக ஆராதனைக்காரராய், விபச்சாரக்காரராய், சுயப்புணர்ச்சிக்காரராய், ஆண் புணர்ச்சிக்காரராய், திருடராய், 1 Corinthians 6:10, பொருளாசை உள்ளவர்களாய், வெறியராய், உதாசீனராய், கொள்ளைக்காரராய், தேவனுடைய ராஜ்யத்திற்கு தூரமாய் இருந்தோம். எனக்கு அப்படியே அது மாற்றப்பட்டது. ஒரு வார்த்தை போடுறது, தேவனுடைய ராஜ்யத்திற்கு தூரமா இருந்தோம். நான் இன்றைக்கு தேவ ராஜ்யத்துக்கு சொந்தக்காரராய் மாறி இருக்கோம். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், the blessings in Christ. அதாவது கிறிஸ்துவை நோக்கி ஓடும் போது, அதான் சொல்ல விரும்புகிறேன். ஆரம்பிக்கிறார்கள். ஆசை இருக்கிறது, விருப்பம் இருக்கிறது, அதற்கான ஜபங்கள் இருக்கிறது. ஆனா காலப்போக்கில வசதிகள், வாய்ப்புகள், ஏதோ ஒரு காரியங்கள், எல்லாருடைய வாழ்க்கை எல்லாமே எல்லாருக்கும் சாதகமா அமையறதில்லை. சாதகமான மனைவி இல்லை, சாதகமான கணவன் இல்லை, சாதகமான என்னுடைய உடல் ஆரோக்கியம் இல்லை. நாள்தோறும் சில பலவீனங்கள், ஏதோ ஒன்று மாறி ஒன்று வந்து கொண்டே இருக்கிறது. எத்தனை மருந்து, எத்தனை மருத்துவர்கள், எத்தனை ஆஸ்பத்திரி, எத்தனை டாக்டர், அவரை பாருங்க, இவரை பாருங்க, இவரை பாருங்க, எல்லாரையும் பார்த்தோம். ஆனால் ஒன்று தெரியும், இதெல்லாம் என்னுடைய என்னுடைய அந்த ஓட்டத்தை தடை செய்வதற்காக கொண்டு வரப்படுகிற தடை கற்கள். உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். பலவீனங்கள் உண்டு. வயது ஆக ஆக எவ்வளவு பலவீனங்கள் தாக்குகிறது. அந்த பலவீனங்களுக்கு மத்தியிலே டோன்ட் டிஸ்ட்ராக்ட் யுவர் ஃபோக்கஸ். உடைய அந்த ஓட்டத்தை நீங்கள் திசை திருப்பிடாதீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம ஓட்டத்தை திசை திருப்பதற்காக ஒன்று நம்மை புகழ்வார்கள், இல்லாவிட்டால் நம்ம இகழ்வார்கள். ரெண்டுமே கவனமா இருங்க. புகழும் போது ஜாக்கிரதையா இருங்க, இகழும் போது மௌனமா இருங்க. ஏனென்றால் எனக்கு என்னுடைய ஓட்டம் முக்கியம், என்னுடைய போக்கஸ் முக்கியம். நான் பல நேரங்களில் திசை திருப்பப்பட்டிருக்கிறேன், பல முறை திசை திருப்பப்பட்டிருக்கிறேன். ஒரு இடைவெளி வந்திருக்குது. நானும் யோசிப்பேன், இது தவறு. கண்டினியூ. இந்த ஊடகத்துல பேசுவதற்கு நிறைய பல நேரங்களில் எனக்குள்ளே ஒரு சோர்வு. அப்படியே கொஞ்ச நாள் நிறுத்திடுவோம், அப்படியே பேசுறதே இல்லை. அவர் ஆவியாக என்னோட பேசுவார். கேரி ஆன், கண்டினியூ, தொடர்ந்து கிரியை, தொடர்ந்து பேசு. இலக்கரிப்புகள் உண்டு, ஏமாற்றங்கள் உண்டு, சோர்வுகள் உண்டு. பட் டோன்ட் டிஸ்ட்ராக்டட். உங்கள் ஃபோக்கஸ். அன்பானவர்களை, நீங்க மறந்துடாதீங்க. நான் சொல்ல வந்த வார்த்தை கவனிங்க. அந்த குற்றம் உண்டு, உங்களை தாக்கலாம். எல்லாருக்கும் உண்டு. The guilty conscious. நான் சரியில்லை, நான் தகுதி இல்லை. ஆனாலும் கவனிங்க, ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், we are all under construction. நீங்களும் நானும் அந்த மிகப்பெரிய கட்டட பணியிலே நாம் still we are under construction. சொல்ல போட்டிருப்பாங்க, the bridge under construction, the building under construction. அந்த கருத்தில் கவனமா இருங்க. we are all under construction. அந்த கட்டுமான பணியிலே நீங்கள் நானும் இருக்கிறோம். எனவே don't be distracted. நாம் சொல்ல வந்த அந்த அடுத்த வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது 1 Corinthians 6:11. அழகான வார்த்தை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், ஆனால் இப்பொழுது தேவனுடைய அழகான வார்த்தை, அவருடைய நாமத்தால், அவருடைய ஆவியினால் நீங்கள் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். எத்தனை பெரிய வார்த்தை! திரும்ப நான் சொல்ல விரும்புகிறேன். இயேசுவின் நாமத்தால், ரத்தத்தால், அவருடைய ஆவியானவராலே கழுவப்பட்டோம், பரிசுத்தமாக்கப்பட்டோம், நீதிமான்களாக்கப்பட்டோம். எத்தனை பெரிய மேன்மை! அன்பானவர்களே, அது மட்டுமல்ல, அவருடைய கோபாக்கினைக்கு நாம் நீங்களாக்கப்பட்டோம். ரோமர் 5:9. அவருடைய கோபாக்கினைக்கு நாம் நீங்களாக்கப்பட்டோம். அது ஒரு வார்த்தை. அவர் என்ன சொல்கிறார்? நிச்சயமாமே, நிச்சயம். You are escaped from the condemnation. எல்லாருக்கும் அந்த guilty conscience இருக்குது. தவறு செய்தவர்கள் தான். No man is perfect in the world.
கிறிஸ்தவர் யாருமே பூரணர்கள் அல்ல. ஆனால் பூரணத்தை நோக்கி ஓடுங்கள், இந்த பூரணத்தை விரும்புங்கள். யாரும் சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் இருக்க தமிழகத்தில் இருக்கிற எந்த பிரசங்க யாரும் ஐ எம் பர்ஃபெக்ட் சொல்லவே முடியாது, சொல்லவே முடியாது. ஆனால் அதை நோக்கி ஓடுகிறோம். வாஞ்சியுங்கள். நீங்கள் விரும்பாத ஒன்றை தேவன் உங்களுக்குள்ள திணிக்க மாட்டார். விரும்புங்கள். பொருளை சொல்லுகிறான், விரும்புகிறேன், ஆசையாய் தொடர. நீங்க விரும்புங்க. ஈவன் இஃப் வாண்ட் டு பி குட் ப்ரீச்சர், நல்ல பிரசங்கியாராய், நல்ல ஊழியனாய். எனக்கு அந்த ஆசை எனக்கு 17 வயதுல வந்தது. ஜோனி வில்லியம்ஸோட செய்தியை கேட்கும் போது, அவருடைய செய்தியெல்லாம் கேட்கும் போது, மதிப்புக்குரிய சாம் கமலேசன் அவருடைய பிரசங்களை கேட்கும் போது, எம்எல் ஜெபசிங் ஐயாவுடைய பிரசங்கத்தை கேட்கும் போது, இப்படி நிறைய பேருடைய பிரசங்கத்தை கேட்கும் போது, என்னுடைய போதகர் பாஸ்டர் ஹென்றி ஜோசப் அவருடைய பிரசங்கத்தை கேட்கும் போது நான் சொல்ல வந்த கருத்து, அதை விரும்புங்க. தேவன் அதற்கேற்ற சமயங்களை தருவார், வாய்ப்புகளை தருவார், உபகரணங்களை தருவார். புஸ்தகம் படிக்கிறதுனால you cannot be big preacher. never. உங்களுக்கு தெரியுமா, கத்தோலிக்க குருவானவர்கள் 13 ஆண்டுகள் இறை கல்லூரி படிக்கிறார்கள். இந்த மெயின்லைன் சர்ச்சில் இருக்கிற நிறைய குருவானவர்கள் நிறைய படிக்கிறாங்க. 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் பிடிஹெச், எம்டிஹெச், டிடி நிறைய படிக்கிறாங்க. ஆனால் செய்தி என்னவென்றால், என்னுடைய அறிவு எத்தனை பேரை ஆதாயப்படுத்தி இருக்கிறது கிறிஸ்துக்குள்ளே? ஒரு சின்ன கேள்வி. என் பிரசங்க இடத்துக்கு வெளியே எத்தனை பேர் ஆதாயப்படுத்திருக்கிறேன்? என் வார்த்தை எத்தனை பேர் ரட்சிப்பு நடத்திருக்கிறது? ஒரு ஜீவானந்தம் ஐயா அவர்கள் ஒரு சாதாரண ஒரு ஆசிரியர், ஒரு கடைநிலை ஆசிரியர். அவர் சிந்தாரிப்பேட்டையில் ஒரு நாள் பாட்டு பாடும்போது, சிந்தாரிப்பேட்டையில் தெருவில பாட்டு பாடும்போது அந்த பாடலை கேட்ட எம்எல் ஜெபசிங் அவர்கள், அவருடைய தகப்பனார் ஒரு குருவானவர், ஆலயத்திலே குருவானவர். இவர் ஒரு கம்யூனிசவாதி, கிறிஸ்துவ ஈடுபாடு இல்லாத ஒருவர் தான் மதிப்புக்குரிய எம்எல் ஜெபசிங் அவர்கள். ஈடுபாடே இல்லை. ஆனால் குடும்பத்தில் ஜெபம் நடக்குது. தகப்பனார் ஒரு ஆசிரியரும் குருவானவரும் கூட. ஆனால் அந்த படிப்பறியாத ஜீவானந்தம் ஐயா அவருடைய அந்த பாட்டு அவருடைய தொட்டது. இயேசு என்னை கைவிட மாட்டார், கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினோம். யோசித்து பாருங்கள். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எத்தனையோ சும்மா சொன்னவங்க எல்லாம் அவங்க வாழ்க்கையெல்லாம் தேவன் கிரியை செய்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில ஒரு வெள்ளிக்கிழமை மாலை என் வீட்டுல நான் பூஜை எல்லாம் முடிச்சுட்டேன். ஒரு சிறு பையன், அவன் வந்து வேற நோக்கத்துக்காக, அவன் அதாவது 6ஆம் வகுப்பு படிப்பதற்காக ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ண வந்தான். அது ஆங்கிலத்தில் இருந்தது. அது நான் படித்த பள்ளியில அவன் சேரப் போகிறான். நான் பள்ளி விட்டு வெளியே வருகிறேன். அந்த பள்ளிக்கு அவன் போகிறான். எஸ்எல்சி முடித்து அந்த பள்ளியில அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ண எங்க வீட்டுக்கு வந்தான். அவன் அப்ளிகேஷன் ஃபார்ம் நான் ஃபில்அப் பண்ணல. அவன் ஆரம்பிக்க போறேன். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் என் வீட்டுல கேட்டேன். அவனை பார்த்து நிறைய ஏகப்பட்ட படங்கள், வீட்டை சுற்றி படங்கள், இடமே இல்லை. அவனை பார்த்து சும்மாதான் கேட்டேன், சர்மா இத்தனை தெய்வங்கள் எது உண்மையான தெய்வம்? நான் நினைத்தான் ஏதோ ஒண்ணு சொல்லுவான்னு நினைச்சேன். அவன் சொன்னான், இல்லாத ஒன்றை சொன்னான். அவர் தான் இயேசு. அவன் போயிட்டான். ஃபார்ம் கூட ஃபில்அப் பண்ணல. அவனுக்கு பயம், நான் அடிப்பேனோ என்ன தெரியும், ஓடிட்டான். அந்த வார்த்தை என் வாழ்க்கை இரவெல்லாம் பேசினது, ரீங்காரமிட்டது. கவனிங்கள், தேவன் அற்பமானவர்களை கொண்டும் அற்புதங்களை செய்வார். பட் அந்த பையன் கிறிஸ்தவனா என்பது கிறிஸ்தவன் அல்ல. உங்கள் போக்கஸ் கிறிஸ்துவா இருக்குமானால் God can use anybody. உங்க சத்துருக்களை கூட அவர் பயன்படுத்துவார், உங்கள் எதிராளிகளை கூட அவர் பயன்படுத்துவார். நீங்க யார் வில்லன் நினைக்கிறீங்களோ அவங்களே கதாநாயகனை கத்தர் மாத்திடுவார். ஆனா உங்க போக்கஸ், நான் சொல்ல விரும்புகிறேன், என்னோட முதல் குறிப்பு என்னவென்றால் பிரசான். அடுத்து நீங்கள் அந்த பூரணத்தை நோக்கி ஓட வேண்டுமானால் கவனிங்கள், சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை தேவை. சொல்லுங்க, சாட்சி இல்லாத வாழ்க்கையில் பூரணத்தை நோக்கி ஓட முடியாது. ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை இல்லை என்றால் பூரணத்தை நோக்கி ஓட முடியாது. எனவேதான் அந்த சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை இல்லை என்றால் யூ cannot go forward. நீங்க பிரச்சனை என்னன்னா, ஒரு படி முன்னேறுகிறோம், 2 படி பின்னோக்கி போகிறோம். ஒரு கூட்டத்துக்கு போகிறோம், ஒரு முகாமுக்கு போகிறோம், ஏதோ ஒரு கூட்டம், ஒரு இடத்துல 1 நாள் 4 நாள், ஒரு படி முன்னேறுகிறோம், ஆனா 2 படி பின்னேறி
1 step forward, 2 steps backward. அது பூரணத்தை நோக்கி ஓடுவது அல்ல. நான் சொல்ல வந்த வார்த்தை இதைத்தான் அந்த கொரிந்து சபையார் செய்தார்கள். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1, 2, 3 அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 3:1 சபைக்கு வந்துட்டாங்க, சத்தியத்தை அறிஞ்சிட்டாங்க, ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க. வசனம் சொல்லுகிறது, கவனிங்கள், ஸ்டில் தே ஆர், கவனிங்கள், 1 கொரிந்தியர் 3:1 மாம்சத்துக்குரியவர்களாய் குழந்தைகளாய், அந்த வார்த்தை பார்த்தீங்களா? they are in Christ. அந்த வசனம் 1 கொரிந்தியர் 1:2 பரிசுத்தவான்களாய், பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களாய், they are saint and they are called to be saint. ஆங்கிலத்தில் அழகா இருக்கு வசனம், they are saint. பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள். அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா மாம்சத்துக்குரியவர்களாய் குழந்தைகளை போல. இன்னைக்கு நிறைய பேர் பேச்சு பார்த்தாங்களா, குழந்தை மாதிரி பேசுறது. குழந்தை மழையை சொல்லல, முதிர்ச்சியற்ற வாழ்க்கை. இப்படி பேசுறோமே, அடுத்தவங்களை காயப்படுத்துமே. கவனிங்க, தீயினால் சுட்ட பொண்ணு ஆறுமே ஆறாதே, நாவினால் சுட்டவடு. அந்த வார்த்தை காலம் முழுக்க அப்படி இருக்குமே. அவள் சொன்னாள், அவன் சொன்னான், அவங்க சொல்லுவாங்க, அப்படியே நான் சொன்னேன், அப்படி நான் பேசலையே, அந்த கருத்தோடு பேசலையே, அந்த சிந்தையோடு பேசலையே, அவங்களுக்கு தெரியாது. ஆனால் காயப்பட்டவர் சாகும் வரை இந்த காயம் அவருக்குள்ள இருக்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, திருச்சபைக்கு போக அநேகர் இன்றைக்கு மாம்சத்துக்குரியவர்களாய் குழந்தைகளை போல. அதுக்கு என்ன காரணம் என்றால் 1 கொரிந்தியர் 3:2 அவருக்கு இன்னும் அந்த பலன் இல்லை. பாடுகளை சந்திக்க, போராட்டங்களை சந்திக்க சொல்றாங்க. உடனே பொங்கி எழுந்து, உடனே சீறி எழுந்து, அடுத்த நாள் சபையை மாற்றி. யோசித்து பார்த்தீங்கன்னா, உங்கள் பொறுமைக்கு சோதனை தான் அது. திரும்ப சொல்லுகிறேன், உங்களுடைய அந்த அந்த பூரணத்துக்கு சோதனை தான் அது. அவ்வளவு ஈஸியா வராது பூரணம். தடைகள், பாடுகள், போராட்டங்கள். இன்றும் அதற்கு 54 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஸ்டில் ஸ்ட்ரகிளிங். போராடி கொண்டு இருக்கிறோம், போராடி கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நான் பலமுறை சொல்லியிருப்பேன், நான் கண்டுபிடிப்பதற்கு முன்பதாகவே என் பூரணத்தை தடுக்கும் சக்தியை கண்டுபிடித்துக் கொள்ளுகிறது. நான் கண்டுபிடிப்பதற்கு முன்பதாகவே ஸ்டில் ஒன்று தெரியும். அந்த 1 கொரிந்தியர் 3:2 சொல்லுகிறார், இன்னும் நீங்கள் மாம்சத்துக்கு உரியவர்களாக இருக்கிறீர்கள். அந்த வார்த்தை கவனித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், நீங்கள் பரிசுத்தவான்கள், பரிசுத்தவான்கள் அழைக்கப்பட்டவர்கள். அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்கு உரியவர்களாக இருக்கிறீர்கள். இது எவ்வளவு பெரிய அல்லவா? வீட்டுல பிள்ளைகள் இருக்கிறாங்க, குழந்தை பிறக்கிறது, 1 வருடம் கூட, 1 வருடமானால் அப்படியே இருக்கிறது. பிள்ளை தவழவில்லை, புரண்டு படுப்பதில்லை, அதே பொசிஷன், அதே மாதிரிதான். எப்படி படுத்ததோ அதே மாதிரி. அது எப்படி தாய்க்கு எவ்வளவு வேதனை இல்லையா? இந்த மாற்றுத்திறனாளிகள் வைத்திருக்கிற பெற்றோர்களுக்காக தினந்தோறும் ஜெபிப்போம். அதிகமா அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளை பெற்றோர் வைத்திருக்கிற பிள்ளை வைத்திருக்கிற பெற்றோர் எவ்வளவு பாடுபடுறாங்க. ஒரு நாள் மிகப்பெரிய பிரபலங்களுடைய பிள்ளைகள் அப்படி இருக்கிறாங்க. அவளை பார்க்கும்போது எவ்வளவு வேதனை. அதுவும் பிளைட்ல போகும்போது ரொம்ப பாடு. அந்த ஆதாயமான அந்த பிள்ளைகள் சும்மா இருக்கு, அவளுக்கு தெரியாது தான் என்ன பண்றோன்னு அவளுக்கு தெரியாது. எல்லாரும் விளங்கி கொண்டிருப்பார்கள், இந்த பிள்ளை மட்டும் கத்திட்டே இருக்கும். ட்ரெயின்ல கூட நடக்குது. இந்த ஆதாயமானத்துல இந்த பிள்ளை அப்படி சத்தம் போட்டு ஏதாவது பிழிரும். ஏன்னா அதை நான் கடந்த வாரத்துல வரும்போது பார்த்தேன். ஃப்ரம் லண்டன் டு பாம்பே, எனக்கு பின்பக்க சீட். அது அந்த பிள்ளை அழகி நிறுத்தவே முடியல. எவ்வளவோ கட்டுப்படுத்தி லண்டன்ல ஆரம்பித்தது, பாம்பே வர வைக்கிற வரைக்கும் அந்த பிள்ளையோட அழுகையை நிறுத்த முடியும். எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க, ஏர் ஹோஸ்டஸ் எவ்வளவு குணம் தராங்க. பட் ஸ்டில் நான் சொல்ல வந்த எவ்வளவு வேதனை தெரியுமா அதெல்லாம். அப்படின்னா உங்களை படைத்த தேவன் எவ்வளவு வேதனைப்படுவார். எத்தனையோ நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார், எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார். வாழ வைத்தார், கிருபை தந்தார், இரக்கம் தந்தார், தயவு தந்தார். இந்நாள் வரையும் he provided, தேவைகளை சந்தித்தார். he promised, வாக்குத்தத்தங்களை தந்தார். அது மட்டுமல்ல, he protected,
நம்மை பாதுகாத்தார், நம்மை பராமரித்தார். இத்தனையும் செய்து ஸ்டில் அந்த வசனத்தை படிக்கிறீங்க, இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்கு இருக்கிறபடியினால அது முடியுது, இன்னும் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை, இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. இத்தனை ஆண்டுகள் நீண்ட கால பயணம், நீண்ட கால பிரயாணம், இன்னும் பலன் இல்லை. காரணம் என்னவென்றால் அதே வசனத்துல 1 அதுக்கு ஒரு காரணம் சொல்றார். why you cannot focus the perfection. ஏன் அந்த அதாவது முதல் கொஞ்சம் கவனமா கேட்கணும். சாட்சி இல்லாத வாழ்க்கையில பூர்ணம் இருக்காது. pressing on the perfection, இரண்டாவது witnessing for the perfection. அந்த சாட்சி உள்ள வாழ்க்கை இல்லை என்றால் பூரணத்தை நோக்கி ஓட முடியாது. நீ சொல்லிக்கலாம், உடைகள் மாறலாம், நகைகளாம் கேட்டலாம், அது வேறு இது வேறு, பட் that must be a testimony. வாழ்க்கையை சாட்சி. நிறைய பேரை பார்க்கிறேன், உடை மாறி இருக்கிறது, அலங்காரம் கூட மாறி இருக்கிறது, அந்த ஆபரணங்கள்லாம் மாறி இருக்கிறது. அது தேவை, அதை நான் ஆமோதிக்கிறேன். ஆனா அதே வேளையில உடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அதில் சொல்லப்பட்டது பொறாமை, வாக்குவாதம், பேதகங்கள். யார் தெரியுமா? those who are committed. அந்த 1 பசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே பொறாமை. இது எப்படி? 2வது வாக்குவாதம், 3வது பேதகங்கள். ஒப்பீனியன் எல்லாருக்கும் உண்டு. ஒரு வீட்டுல கணவன் மனைவிக்கு ஒப்பீனியன். இது யானைன்னா அது பூனைன்னு சொல்லுது, இது பூனைன்னா அது யானைன்னு சொல்லுது. அவங்களுக்கு ஒரே வீட்டுல ரசிக்கிற கணவன் மனைவிக்குள்ள இதுதான் உலகம். அதாவது வேற்றுமையில் ஒற்றுமையா இருக்கிறார்கள் எல்லா குடும்பங்களையும். அப்படி இருக்கிற குடும்பங்கள் 1000ல் 1 இருக்கிறாங்க. சில குடும்பங்கள் மட்டும்தான் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். ஆனா இவர் என்ன சொல்றாரு அதுக்கு ஆப்போசிட்டா பேசுற மனைவிகள் தான் இன்னைக்கு ஏராளம். அதே போல கணவர்களும் இருக்கிறார்கள். 2 பேரையுமே ஒரே நிறுத்திதான் பார்க்கணும். மாற்று கருத்துக்களை பேசுகிற சிலருக்கு எப்பவுமே மாற்று கருத்துக்களை சொன்னாதான் அவங்களுக்கு தூக்கமே வரும். அது அப்படி அல்ல, இப்படித்தான். அப்படி சொன்னாதான் அவங்களுக்கே அது மகிழ்ச்சி. ஏன்னா அவங்களுக்கு அந்த பொசிஷன் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். நான் மனைவி, நான் கணவன் இல்லை. அன்பாவுடைய சொல்ல வார்த்தை வாக்குவாதம். இன்னொரு பிரச்சனை இருக்குது. அதை விட்டுட்டு போனோம்னா நம்மளை பைத்தியம் நினைச்சுப்பாங்க உலகத்துல. பேக்கு வீக்னஸ் இஸ் நாட் அ வீக்னஸ். சில நேரங்களில் வேற வழியே இல்லை. இதை விட்டால் என்னுடைய ஓட்டம் இட் வில் பி டிஸ்ட்ராக்டட். வரும், பட்டிமன்றங்களாம் வரும். விட்டுக் கொடுங்கள், வளர்ந்து கொடுங்கள். இன்னைக்கு என்னுடைய ஊழியக்காரர்கள் கூட நான் நிறைய பேர் பார்க்கிறேன். they will go on speak. பேசிட்டே இருப்பாங்க. நல்லா தெரியும் அது அர்த்தமற்ற பேச்சு, அர்த்தமற்ற காரியங்கள். எனக்கு தெரியும், பட்டிமன்றம் பேசி அதுல மன வருத்தங்கள் வந்து அவர் செய்த தவறுகள் தெரியாது. நான் பேசின வார்த்தையில் மட்டும்தான் அவர் மனசில் நிற்கும். வாக்குவாதம், பேதகம், டிஸ்பியூட்ஸ். சொல்றாரு உங்களுக்குள்ளே இருக்கிறபடியினால். இந்த வார்த்தை கவனிக்க வேண்டும். எந்த அளவுக்கு பவுலடியார் அவளை வாட்ச் பண்ணிருக்காரு பாருங்க. சபையாரை உங்களுக்குள்ளே இருக்கிறபடினா. இன்னைக்கு நம்ம இதை சொன்னோம்னா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. இதை குற்றப்படுத்துறாரு. இவர் சொல்லுகிறார் உங்களுக்குள்ளே பொறாமை இருக்குது, உங்களுக்குள்ள வாக்குவாதம் இருக்குது, உங்களுக்குள்ள பேதங்கள் இருக்குது. டிஃபரண்ட் ஒப்பீனியன். இன்னைக்கு சபையில் கூட பாருங்க, திருநெல்வேலி, நாகர்கோயில், மதுரை, சிவகாசி, அவங்களுக்கு ஒரு குரூப் இருக்குது. நாகர்கோயில் அது தனி குரூப், திருநெல்வேலி தனி குரூப், எல்லாமே இருக்குது. சென்னைனா அது தனி குரூப். இதுதான் பேதகங்கள். அதை பிரித்து பார்ப்பது. அந்த ஊழியர் அந்த மாவட்டத்தை சார்ந்தவராக இருந்தால் அந்த மாவட்டத்தை சார்ந்த பலர் அந்த சபைக்கு போவாங்க. ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அது எனக்கு பிரச்சனை இல்லை. அந்த ஊழியர் அந்த மாவட்டத்தை சார்ந்தவராக இருந்தால் அந்த மாவட்டத்தை சார்ந்த பலர் அந்த சபைக்கு போவார்கள். அது அந்த ஊரினுடைய ஈர்ப்பு. தேவன் சொல்லுகிற இது நீங்கள் மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா?
போனீங்க. மனுஷ மார்க்கமாய், நான் சொல்லுவது புரிய நினைக்கிறேன் உங்களுக்கு. எங்க ஊர், எங்க ஆள், எங்க எங்க இனம் வேண்டாம், அது இருக்கட்டும். ஆனா நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், விட்னஸிங் ஆஃப் பெர்ஃபெக்ஷன், அதாவது உடைய பூரணத்திற்கு தேவை ஒரு சாட்சி. இது என்ன பண்ண தெரியுமா? அந்த பெர்ஃபெக்ஷன் இம்பர்ஃபெக்ஷன் ஆக்கிறது, அந்த பூரணத்தை தடை செய்வது. என்னவெல்லாம்? பொறாமை, வாக்குவாதம், பேதமை, இதெல்லாம் என்ன செய்யுது? என்னை அந்த பூரணத்தை நோக்கி ஓடக்கூடாதபடி தடை செய்கிறது. ஜாக்கிரதையா இருங்கள். இது இன்னொரு கருத்து என்னவென்றால், இது ஆபத்தானது, ரொம்ப ரொம்ப மோசமானது. அது என்ன செய்து சொன்னால், 4ஆம் வசனம், கிருபையிலிருந்து உங்களை விலகச் செய்கிறது. கலாத்தியர் 5:4 அந்த வார்த்தை சொல்கிறது. அந்த வார்த்தை, கிருபை நின்று நீங்கள் விழுந்து போவீர்கள். விழுந்து பாருங்கள். கிருபையின் சொல்ற தயவு, கிருபைக்குள் எல்லாமே இருக்குது. தயவு, மேன்மை, ஆசீர்வாதம். அதுல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு வார்த்தை, உங்களை நீங்களே நீதிமானாக்கி கொள்ள வேண்டாம். அதுல ஒரு வார்த்தை சொல்ல முடியாது. கலாத்தியர் 5:4 நீங்கள் கிறிஸ்து விட்டு பிரிந்து கிருபையில் விழுந்தீர்கள். இன்னைக்கு அந்த ஈகோ, நான் 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 நான், அது என்ன செய்ய சொன்னால், கிறிஸ்து விட்டு பிரிந்து கிருபை என்று விழுந்து போகிறீர்கள். கவனமா இருங்கள். என்றைக்கு கிருபை விட்டு நீங்கள் தூர போகிறீர்களோ அன்றைக்கு அதுல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது கிருபை விட்டு தூர போகும்போது தேவனை விட்டு தூர போயிடுவீங்க, ஊழியத்தை விட்டு தூர போயிடுவீங்க, உங்க அழைப்பட்டு தூர போயிடுவீங்க. 2 தீமோத்தேயு 4:10 தேமா இப்பிரபஞ்சத்து மேல் ஆசை வைத்தான். அப்படின்னா அது போக்கஸ், நோக்கம். அடுத்த வாரம் போட்டுறது, இந்த போக்கஸ் மாறிடுச்சு. இப்பிரபஞ்சத்து மேல் ஆசை. அடுத்த கட்டம், என்னை விட்டு பிரிந்து போனான். அது மட்டுமல்ல, அவன் பிரிந்து போன மட்டுமல்ல, அன்பானுடைய இன்னொருவனையும் பிரித்து கொண்டு போனான், தீத்துவையும் கிரேஸ்கே மனிதர்களையும். உங்களுடைய அந்த தடுமாற்றம் உங்களை மட்டும் பாதிக்காது, உங்களுடைய வீழ்ச்சி அநேகரை பாதிக்கும். நன்றாக கவனிக்க வேண்டும். உங்களுடைய வீழ்ச்சி உங்களை மட்டும் பாதித்த பரவாயில்ல, வீழ்ச்சி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சந்ததியும் பாதிக்கும். பி அவேர் ஆஃப் இட். எனவேதான் அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. இன்றைக்கு ஒரு நீதி உள்ள மனிதன், உண்மையான மனிதன், he always confess that I am not a perfect man. இன்றைக்கு அந்த உண்மையான மனிதன் தன்னை ஒத்துக்கொள்ளுவான். இந்த போலியான மனிதர்கள் தான் வாக்குவாதம், பட்டிமன்றம். ஒரு உண்மையான மனிதன் he will accept his failures. தன் தோல்வியவன் ஒத்துக்கொள்ளுகிறான், அவன் தான் நீதிமான். is honest man. 35 பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.